இந்த ஸ்பான்சர்லயே இவா தான் 20% அதிகமாக தரேன்னா அதுதான் அப்ரூவல் பண்ணி விட்டேன். பணம் கொடுக்குறான்றதுக்காக ட்ரிங்க்ஸு சிகரெட்டுன்னு இந்த மாதிரி ஸ்பான்சருக்கு அப்ரூவல் கொடுக்கலாமா? என்னங்க ஓய் மீன் வித்த காசு என்ன நாரவா போறது? காசு நாராது, ஆனால் நம்ம கமிட்டியோட பேரு நாரிடும். நாம் என்ன ஃபேஷன் ஷோவை சார் நடத்துகிறோம்? மாரத்தான், அதுவும் சின்ன பசங்களுக்கு. சார் முதல்ல அதை நோன்றதை விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பான்சர்லாம் கேன்சல் பண்ணுங்க. நானும் 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், முடியலையே. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏன் சார் என் பையனை ரிஜெக்ட் பண்ணீங்க? பையன் அப்நார்மல், அதான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டோம். அப்நார்மலா? எதை வச்சு சார் சொல்றீங்க? நாங்க சொல்லல, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்றது. அவன் அப்நார்மல் இல்லை, ஆட்டிஸ்டிக். எப்படி நார்மல் வித் கண்டிஷன்ஸ் அப்ளையா? மென்டலி ரீட்ரேடட்னு சொல்லுங்க சார். பொறுப்பான இடத்துல இருக்கீங்க, தப்பா பேசாதீங்க. சிவராமன் ப்ளீஸ் சார், கோவப்படாதீங்க. இந்த மாதிரி பசங்க மாரத்தான் ஓடுறதுல நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கு. இப்போ ஓட போகிறது 100 மீட்டர்ஸோ 400 மீட்டர்ஸோ இல்லை சார், 3 கிலோமீட்டர்ஸ். சார் அதை பற்றி நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? என் பையன் ஓடுவான் சார். ஓடும்போது நெஞ்சு வலிச்சா சொல்லுவானா, இல்லை நாக்கு வறண்டு மூச்சு அடைச்சதுன்னா அதை சொல்லதான் தெரியுமா இவனுக்கு? எதுவுமே சொல்ல தெரியாமல் ஓடிக்கிட்டே இருந்தானா உயிரியே விட்டுருவான் சார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? போட்டியில் கலந்துக்கு வாய்ப்பு கேட்டு வந்தா செத்து போயிடுவான்னு பயமுறுத்துறீங்களே சார். என் பையன் சாக மாட்டான் சார், சாதிப்பான். ஆமாமா, வாய்ப்பு கொடுங்க, அப்படியே ஜெயிச்சு காட்டிடுவான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிக்கிறவன் மட்டும்தான் கலந்துக்க முடியும்னா இந்த போட்டியில் ஒரே ஒருத்தன் தான் சார் ஓட முடியும். என் பையனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் அவனாலும் பண்ணுங்க சார். சார் நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் எங்கள் முடிவை நாங்கள் மாற்றிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு கமிட்டி, இதுக்குன்னு சில சட்ட விதிமுறைகள்லாம் இருக்குது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? நான் சொல்கிறேன் சார். யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். என்ன எழுதி கொடுக்கணும்னு சொல்லுங்கள், நான் எழுதி தரேன். சார் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, தயவு செஞ்சு உங்கள் பையனை கூட்டிகிட்டு கிளம்புங்க. ஏன் சார் இப்படி ஒதுக்குறீங்க? இன்னைக்கு சயின்ஸு, பிஸ்னஸ்ஸு, ஸ்போர்ட்ஸ்ன்னு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சாதிச்சவங்க லிஸ்ட்டில் ஆட்டிசம் இருந்தவங்களும் தான் சார் டாப்பில் இருக்காங்க. நானாவது என் பையனை புரிஞ்சுக்கிட்டு அவனை ஒரு சாதனையாளனா உருவாக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எத்தனையோ பேர் தம் புள்ளிய ஒரு சராசரி மனுஷனா கூட பார்க்க முடியலையேன்னு வேதனைப்பட்டு இருக்காங்க சார். ஏன் சார் எங்க வேதனை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? தனக்கு ஒரு புள்ள இல்லையேன்னு ஏங்கிட்டு இருக்கவங்கள விட இப்படி ஒரு புள்ள பிறந்துருச்சே, இதை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண போறோம் தெரியலையேன்னு தவிச்சிட்டு இருக்கிற பேரண்ட்ஸோட வலி என்ன மாதிரி அனுபவிச்சுட்டு கொடுத்தா சார் தெரியும். நீங்க என் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அது என்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் சார். மற்றவங்களுக்கெல்லாம் இந்த போட்டியில் ஜெயிச்சாதான் சார் வெற்றி. ஆனா எனக்கு என் பையன் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலே பெரிய வெற்றி தான் சார். தயவு செஞ்சு புரிச்சுக்கோங்க சார், ப்ளீஸ். எதுவுமே சொல்ல போயிட்டு இருக்க. ரமேஷ் 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 நாடி போட்டு பாபா, நாடி போட்டு பாபா, நாடி கொல்ல போடு பாபா, நாடி கொல்ல போடு பாபா, பாரு பாபா. சொல்லு மாப்ள. எங்கேயா இருக்கீங்க? இங்கே தான் மாப்ள, ஒரு சின்ன வேலையா. கிழிச்சிங்க. பையன் ரெடி ஆயிட்டாயா? கோச்சுக்காத மாப்ள, நீ ஹரியை கூட்டிகிட்டு கிரவுண்டுக்கு போயிடு, நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்துடுறோம். சரி, சீக்கிரம் வந்து சேருங்க.
ஏய் அவங்க அங்கே வந்துடுறேன்னு சொல்கிறாங்க, வண்டியை எடு. இது மட்டும் நல்லா தெரியும். ஏர்லைனில் வராப்புல. ஃபோனை எடுக்காத விஜய், உன் ஃபோனை ஆஃப் பண்ணு. கந்தசாமி ஐயா வா, போய் ஆட்டோ பிடி. போ போ போ, ஏ வாங்க. என்னாச்சு? சீக்கிரம் பிடி. நீங்கள் ஹரியை கூட்டிகிட்டு ஸ்டேடியத்துக்கு போங்க. நீங்க வாப்பா, நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க. ஐயா எது? ஹரி, நீ ஓடும்போது அப்பா அங்கே இருப்பேன், சரியா? போ போ இல்ல போ, போ சீக்கிரம் போ, சீக்கிரம் வந்துருங்க. பார்த்து கூட்டிட்டு போ. மாமா சொல்லிடலாம் மாமா. என்னடா சொல்ற? ரமேஷ் செத்துட்டான்னு தெரிஞ்சா அவன் நேரா இங்க வந்து நிப்பான். இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டான்? ரமேஷ் இந்த இடத்துல இருந்ததுனால இதே தாண்டா செஞ்சிருப்பான். ఇంకా ఎంత దూరం వెళ్ళాలి? கவனிச்சுவா வருது சொல்லுண்ணா. எல்லாம் சரியா இருக்கும்ல? அண்ணா என்ன இப்படி இல்லை நம்ம பசங்கண்ணா பிசுறு தட்டாது. சீக்கிரம் நீங்கள் அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சென்னை மினி மாரத்தான் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருப்பதால் போட்டியில் கலந்து கொள்ளும் தொடர் ஓட்டப்பந்தய வீரர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னாச்சு? போலீஸ்ண்ணா. ஏய் திருக்கொந்து. ஏய் எகிறாத, மெதுவா போ. அவன் நம்மளதான் ஃபாலோ பண்றான் பாரு. நம்மளை தானே ஃபாலோ பண்ணுறான். வருது, டென்ஷன் ஆகாத, போய்கிட்டே இரு. போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களே பெற்றோர்கள் அனைவரும் நடைபெறும் போட்டியை காண வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் சென்னை ஜூனியர் மினி மாரத்தான் கமிட்டி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இன்னும் ஹாஃப் அன் ஹவர் தானே. கப்பலுக்கு போயிட்டா போலீஸ் என்னண்ணா, அப்போல்லாம் ராணுவமே வந்தாலும் ஒன்று ஒன்றும் பண்ண நீ முடியாது. என்ன பண்ண போற? இனிமே உன்னை போலீஸ் நம்பாத. நான் கூப்பிடுற வரைக்கும் நீ இவன் கூட போயிடு. என்னடா டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் வரும்னு பார்த்தா டீச்சர்னு வருது. டீச்சர்னு வருது.
அவனை கொடுறா. என் பையனோட ஃபியூச்சர்டா. என் பையனோட ஃபியூச்சர்டா. ஃபியூச்சரா? ஏய், அன்னைக்கு நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்திருந்தா நான் எங்கேயாவது போய் செட்டில் ஆயிட்டா. எனக்கு உசுர் பயத்தை காட்டி ஆந்திரா கேரளான் ஓட வெட்டிக்கல. ஏய், உனக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? எவனோ ஒருத்தன் கையில துட்டை வாங்கிக்கிட்டு நான் கூலிக்கு கொலை பண்றேன். நீ அதே துட்டை கவர்மெண்ட் கையில வாங்கிக்கிட்டு எங்கள மாதிரி ஆளுங்களை போடுற. நான் கில்லர்னா நீ யாரா? லைசன்ஸ்ட் கில்லர். அதான் நான் திரும்ப சென்னைக்குள்ள வரும்போது உன் டீமே ஆந்திரா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தாண்டா தூக்குனேன் உன் ஃப்ரெண்ட. பலியாடு மாதிரி பதுக்கி வச்சிருந்த அவனை பலி கொடுத்துட்டு தான்டா இங்க வந்தேன். நண்பனோட பணத்தை பார்க்க போயிருப்பேன்னு நினைச்சா ஏன்டா இப்படி? அவன் பணத்தையாவது அடையாளம் தெரியட்டுமேனு விட்டுட்டு வந்தேன். ஆனா ஒன்ன உரு தெரியாம அழிச்சிடுறேன். ஏய், போடுங்கடா அவனை. செத்து தொலைடா.